ஒரு நாட்டுல ராஜா அவருக்கு அவருடைய மனைவி பட்டத்தில ராணி அவங்க அதீத பக்தியோட இருக்காங்க. தன் கணவர் இறைவன் மீது பக்தி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யலாம், எப்படி தன் கணவரை பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரலாம்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனாலும் அவங்களால முடியல. ஏன்னா அவர் நாட்டை செம்மைப்படுத்துவதிலையும் நாட்டை மேன்மையா வச்சுக்கிறதுலையும் தான் அவரோட சிந்தனை இருக்கு. பக்திக்கெல்லாம் அவருக்கு இடமே கொடுக்கல. இது அவங்க மனசுல ஆழ்ந்த ஒரு வருத்தமாவே இருக்கு. ஒரு நாள் இரவு தூங்கும்போது அவங்க கணவர் இறைவன் நாமத்தை கூறிக்கிட்டே இருக்கார். இவங்க யதார்த்தமா எழுந்து பார்க்கும்போது அது தெரியுது. என்னடா இது, தன் கணவருக்கு இறை பக்தியே இல்லை, இவர் எப்படி கூறாரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா விழாவே எடுத்துடுறாங்க நாட்டுல. தன் கணவர் பக்தி இருக்காரு, தன் இறைவன் குடி வந்துட்டான் தன் கணவரோட உள்ளத்துல அப்படின்னு சொல்லி விழா எடுக்கிறாங்க. இது அரசருக்கு தெரிய வருது. என்ன எதனால இந்த விழா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி இறைவன் நாமத்தை தூக்கத்துல சொன்னீங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரகசியமா அவரு இறைவனை வணங்கிட்டு இருந்திருக்கார், யாருக்கும் தெரியாம. ஏன்னா ஒரு நாட்டோட அரசன் தன் பக்திக்கு இடம் கொடுத்து நாட்டை தான் பின்னோக்கி செல்லக்கூடாது அப்படிங்கறதுனால ரகசியமா தன்னுடைய பக்திய தெய்வ பக்திய உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருக்கார். இப்ப இவரு தூங்கும் போது அவரை அறியாமல் அந்த இறைவன் நாமம் வெளிவந்ததால அவருடைய மனைவிக்கு அங்க தெரிஞ்சது. அப்போ பக்தி என்பது ரகசியமா இருக்கக்கூடியதில்லை, இறைவன் உள்ளத்தில் இருந்து அறிவை அறிவால் அறிந்து பழகுவதுதான் பக்தி. நம் அறிவுதான்